ஜெபிக்கிறோம். எங்களுக்கெல்லாம் உங்கள் நாமத்துக்கு மாத்திரம் மகிமை செய்யப்பா. கர்த்தாவே விசேஷமாக அவர்களோடு சேர்ந்து உங்களை ஆராதிக்க ஸ்துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு கொடுத்திருந்த மகாபலியா ஆராதிப்புக்காக நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே எத்தனையோ பேருக்கு இந்த நாளிலே உதவி இல்லைப்பா. எத்தனையோ பேருக்கு வியாதியஸ்தர்களாக கர்த்தாவே ஹாஸ்பிட்டல்களாக எத்தனையோ பேருக்கு கர்த்தாவே மண்ணுக்குள்ள மறைந்திருக்காங்க. எத்தனையோ பேருக்கு இந்த வேலையில கர்த்தாவே மரணத்தோடு போராடுகிறார். இந்த வேலையில வீரர்களை கண்களை கண்ணீருக்கும் கால்களை விடுதலுக்கும் நாளை அழுத்தமாய் விலக்கி காத்து இயக்கங்களை சுதந்திரத்தோடு வைத்திருக்கிறதுக்கு கொடாவோடு பிரதிஷ்டத்தை அறிகிறோம். தாவே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. ஒரு தேவனை சமர்ப்பிக்கிறாங்க. கர்த்தாவே ஹல்லேலூயா சிஸ்டர் ஸ்தோத்திரமான ஆசீர்வதியும் கர்த்தாவே கொடுத்திருக்கிறாங்க. அந்த சகோதரனை ஆசீர்வதிக்கிறாங்க. பிள்ளைக்கு ஆகிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே ஒரு தேவனை எல்லாம் சந்தியும் இறுக்கத்தை விசாலமாய் மாற்றும். நிரந்தரமாய் வசிக்க முடியாத நல்ல இடத்தை பிள்ளைகளுக்காய் ஆய்வுப்படுத்த உனக்கு கர்த்தாவே கடத்தெல்லாம் கஷ்டம் எல்லாமே சந்தோஷமான விடுதலை கொடுக்கிறாங்க. வேலை செய்யக்கூடியாத வேலையை நீண்டாயிரம் கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம். ஆசிரியர்கள் கொடுக்கிறாங்க. அந்த தேசத்துக்கு இதே பாதுகாப்பாய் சுல்கத்தாவே ஒரு மருத்துவம் நல்ல செயல்களுக்கு உதவி செய்யும். சுல்களை ஆசிரியரையும் ஒரு புத்திய ஞானத்தையும் தெய்வத்தையும் கொடுத்து தெய்வமாய் வைத்துள்ளாய் அவர் வளர்ந்து முன்னேற்றத்தை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். நல்லதைக்காக ஸ்தோத்திரத்தாவே ஆசீர்வதியும் உள்ள பலவீனங்களை எல்லாம் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். இருக்கிறதாவே இந்த ஆலயத்தில் வர வேண்டும் வாஞ்சியோடு பிள்ளை கண்டா வர முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்கிற சார்பிலிருந்து ஒரு சுக பலத்தை கொடுத்து சாட்சியாக நிறுத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே காலையில் பாவம் பேக்காக ஜெபிக்கிறோம். அவனை ஆசீர்வதியும் அவர் வியாதி படுக்கையில் நம்ம எழுப்பியாக வைத்த கோட்டத்தில் மறந்து விட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவருக்கு வல்லமையான சாட்சியாக தேவனாக கத்திருக்கிறது விளங்க பிரகாசிக்க அவர்களிடத்தில் கற்று கிரியை செய்யும். நரம்புகளை பலப்படுத்துவீராக. கர்த்தாவே செயலற்றதான அந்த அவயவங்கள் ஒவ்வொன்றும் செயல்படுத்ததாக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே காலையில் அகிர்காயசோட கட்டளை காக்கோடு கஷ்டத்தில் எல்லாம் உதவியாக துணையாய் கூட பாதுகாத்து பலமளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே பிள்ளைகளுக்கு 2 பேருக்குமாய் ஸ்தோத்திரம். 2 பேரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே சோனுக்காக ஜெபிக்கிறோம். அவளுக்கு தெய்வ வயதோட மக்கியோட கர்த்தருக்கு முன்பாக பிரகாசிக்க விடவும் கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிக்கும். முன்னேறம் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சிறுமகளுக்காக ஸ்தோத்திரம். அவளுக்கு ஆசீர்வதிப்பீராக. கருவினங்கள் எல்லாம் மாற்றப்பா. இவர்கள் தெய்வ பயத்தினுள்ளவர்களாய் தெய்வ பயமுள்ளவர்களாய் தேவனாகிய கர்த்தருக்கு எழுப்பி பிரகாசிக்க பிள்ளைகளாய் காணப்பட அக்குடும்பம் முற்றிலுமாய் கட்டளை நம்பி சேவிச்சு ஜீவிக்க உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இன்றைக்கு உலகத்திலெல்லாம் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்கள பரிசுத்தமான ஆராதனைக்காய் கூட்டத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதிச்சு வழிநடத்தும் நன்மையான முறை உள்ளமாய் கர்த்தாவே கர்த்தாவே காலையில கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டங்களை எல்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பீராக ஏற்றுக்கொள்வீராக. ஒரு ஆசீர்வாதமாய் நடத்தி செல்வீராக. அன்பு கூறே இன்னும் அதிகமா ஆராதிக்கே இன்னும் ஆர்வமா அன்பு கூறே இன்னும் அதிகமா ஆராதிக்கே இன்னும் ஆர்வமா என்னோட உள்ளத்தோடு ஆராதிக்கே உள்ளத்தோடு Hallelujah.
பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு பரிசுத்த தெய்வமே, பாவம் கொஞ்சம் அருகாதவரே, அல்லேலூயா, பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணரே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோமா. முகத்தை பார்க்கிறார் பிள்ளைகளை கைவிடாத தெய்வமாய், கைவிடாத கர்த்தராய் இருக்கிறாய். ஸ்தோத்திரம். இந்த கர்த்தாவே, இந்த மத்தியான வேளையில நோக்கி கூப்பிடுகிறான். எங்களுக்கு யாருக்கும் இது பதிலளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பதிலளிக்க முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கர்ம பிள்ளைகளே, கர்த்தாவே, மகனை நீரமிக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேலையில கர்த்தாவதாய் சேர்ந்து பாடி துதிச்சு ஆராதிச்சு மறுபடிக்க முடியாது. இதுக்கு மகாபலி பாக்கியத்துக்காய் கோடி நன்றி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா பரிசுத்தமான ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மாத்திரம் நாம நோக்குறோம். கண்ணீர் விடுகிறவர்கள் கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, கவலைப்படுகிறவர்கள் கவலைகளை மாற்றுகிறவரே, ஆறுதலை தேர்தலை சமாதானத்தை கர்த்தாவே பகர்ந்து அருளுகிறவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உறுதியாய் பற்றி கொள்கிறார் விடுதலைகளை கைவிடாமல் காத்து வாயுமே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல பாடல்களை கொடுத்தபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல சங்கீத கட்டத்தபடியா ஸ்தோத்திரம். நல்ல ஆலோசனைகளால் உங்களுக்கு நடத்தபடியா ஸ்தோத்திரம். எல்லா முகமுகமாய் கட்ட காண செய்தபடியா ஸ்தோத்திரிக்கிறார். அங்கே வேலை காரியங்கள்லாம் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தபடியா ஜெபிக்கிற விடுதலையாக்கி சந்தோஷம் சமாதானம் கத்த கட்ட எடுப்படியா ஜெபிக்கிற நல்ல செய்திகளை கற்று உதவி செய்வதாக கொண்டு வந்தபடியால் உங்களுக்கு நன்றி. கருத்தாவை வேலை காரியங்களை போக்குல எல்லாம் கத்திர கூட பலவீனங்களை எல்லாம் மாற்றி சமாதான சந்தோஷ ஆறுதலை கத்திர கொடுக்கபடியா ஜெபிக்கிறது கத்திர மாற்றி கத்த சந்தோஷமாய் கத்திர மாற்றி கத்தாவை பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம் எங்க ஆஸ்வதிப்பினாக கத்தாவை அன்பே இயேசுவே ஆவிலே தெய்வமே உம்மை மாறவே
Psalm 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் ஆகையால் பூமியிலே முடிச்சவர்களுக்கு சாய்கிறார். நம் ஜனங்கள் கண்டுபிடித்து ஒரு நபி உண்டு அது இருக்கார்கள் அது அசையாது. அதிகாரிகளுக்கு சகாயம் பண்ணுவார். நாடுகள் கண்டுபிடித்தது அது அவர் சத்தத்தை போயிட்டு சேரைகள் ரட்சகரை மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம ஆண்டவரை வாழ்த்துகிறேன். விசேஷமாக ஜெய கடமை வந்திருக்கிறதான சங்காக்காவுக்காகவும் பேர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் அன்பின் வாழ்த்துறை தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எப்போதும் நமக்கு நல்லது தான் செய்வார். அவருடையதான அன்பு எப்போதும் நம்மளை என்ன செய்யும், பாதுகாக்கும், நம்மளை அரவணைக்கும், நேசிக்கும். உலகத்தில் மனுஷர்கள் இல்லை தாய் தகப்பன்மார்கள் நண்பர்கள் யாருமே நம்மளை கவனிக்காமல் போனாலும் ஆண்டவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு எப்போதும் நம்மளை என்ன செய்யாது, விலகாது. கொஞ்சம் பாருங்க, நம்ம இப்போ கூட வாசித்த அந்த சாம்ஸில் 46:1 வாசித்த போது காட் இஸ் அவர் ரெஃப்யூஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். அப்போ தமிழில் பார்க்கும்போது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அப்போ பாருங்கள், தேவன் நமக்கு அடைக்கலம்னு சொல்ல முடியாது, ரெஃப்யூஜ். அப்போது ரெஃப்யூஜ்னு சொன்னால் ஒரு மனுஷன் ஓடி போய் தப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு தப்பிக்க முடியல. அப்போ தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, ரெஃப்யூஜ் ஒரு இடத்துல போய் அடைக்கலம் பண்ணுவாங்க. சேஃப்டிக்காக ஏதாவது ஒரு குகைக்குள்ளே இல்லாவிட்டால் யாருமே பார்க்காத இடத்துல ஒளிஞ்சிக்கிறதுக்காக, சேஃப்டிக்காக ஒளியுது. அப்போது இங்கே சொல்கிற பாட்டுக்காரர் சொல்கிறாரு, தேவன் நமக்கு அடைக்கலாம். அப்போ ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கல. அப்போ நமக்கு அடைக்கல எங்கே போனோம்னா, நமக்கு எங்கே பாதுகாப்பு, எங்கே சேஃப்டி, எங்கே ப்ரொடெக்ஷனா அவர்கிட்ட தான், வேற எங்கேயும் இல்லை. ரெண்டாவது பார்க்கும்போது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அப்போ இன்னொரு இங்கிலீஷில் பார்க்கும்போது வெரி ப்ரெசன்ட் ஹெல்ப் இன் ட்ரபிள். அப்போ நம்முடைய ஆபத்து டைமில், நமக்கு பிரச்சனை இருக்கிற டைமில் என்ன பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ பாருங்கள், உலகத்தில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதில்ல, ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சில நேரத்தில் முடியறதில்ல. அப்பா அம்மாவால் ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும், லிமிட் வரைக்கும் தான் ஹெல்ப் பண்ண முடியும். எல்லாருக்கும் நம்முடைய மனசை புரிஞ்சு கொள்வதுக்கு எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? யாருக்குமே நம்ம ஆழமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யாராலும் முடியாது. பேரண்ட்ஸ் ஆனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் சரி, சிப்ளிங்ஸ் ஆனாலும், சிஸ்டர் பிரதர் ஆனாலும் சரி, யாருக்கும் நம்மளை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அப்போ பாருங்க, இங்கே பைபிள் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு, நம்முடைய இதயத்தின் ஆழத்தை அறிகிறார், டீப் ஆஃப் அவர் ஹார்ட். எவ்வளோ தூரம் உங்களோட இமோஷன், எவ்வளோ தூரம் உங்களுடையதான சென்சிட்டிவிட்டிஸு, ஃபீலிங்ஸு, டீப் டவுன் உங்களுக்குள்ளே இருக்கிறதான வேதனை, இதயத்தின் உள்ளே இருக்கிறதான உங்களுக்கு கவலை, காயங்கள் எல்லாவற்றையும் யார் அறிகிறாருன்னா ஆண்டவர். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்கிட்ட போய், இல்லைன்னா கவுன்சிலர்கிட்ட போயிட்டு உங்கள் பிரச்சனையை சொன்னால் தான் என்ன பண்ண முடியும், அந்த கவுன்சிலருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இல்லையா? ஆனால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் சொல்லாமலே உங்கள் காயத்தை அறிகிறாங்க. டீப் டவுன் ஹி நோஸ் யுவர் ஃபீலிங்ஸ். அப்போ நீங்கள் ராத்திரியில் அழுகிற நேரத்தில், சில நேரத்தில் கவலைப்படுற நேரத்தில், துக்கம் பண்ணுற நேரத்தில், யாருமே இல்லாத டைமில் தான் நமக்கு ஜாஸ்தி இமோஷன் வரும், ஜாஸ்தி அழுகிறோம், ஜாஸ்தி கவலைப்படுறோம். ஆண்டவர் யாருப்பா என்னை பார்க்குறது, என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நமக்கு எல்லாம் ஃபீலிங்கை தான், யாருமே நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது முடியலையே. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஆனாலும் அந்த தப்புலேயே மறுபடியும் அதே தப்பை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதே தப்பு வச்சு என்ன பண்ணுறாங்க, என்ன பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களே, அது ஒரு வித்தியாசமாக என்ன பார்க்க மாட்டாங்களே, நான் மீறி வந்துட்டு கூட என்ன மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க, உற்சாகப்படுத்த மாட்டாங்களே, என்கரேஜ் பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங். அதுதான் இந்த காலத்தில் நம்ம பார்க்க போகிற இந்த காலவேளையில் ஆண்டவர் எப்படி அப்பேற்பட்ட ஒரு நபரை எப்படி மாற்றாரு, எப்படி அந்த ஃபீலிங் உள்ள மனுஷனை எப்படி கர்த்தர் அவனை உருவாக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாருன்னு நமக்கு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ்ன்னு சொல்கிற பைபிளில் ஒரு புத்தகம் இருக்குது. அது தமிழில் பார்க்கும்போது 1 அதில் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம், சாப்டர் 4 verse 9. கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா உங்களுக்கு? இது இப்போ இங்கிலீஷில் வேறு மாதிரி ஒரு பேஜ் புரியும். 9
செகண்ட் இல்லை இப்படி வந்து அண்ணா அங்கே உட்காந்துக்கிட்டோம் வா அப்படியே எடுத்துக்கிட்டு ஈஸியாக எங்கே தனியாக chapter 4, 9 and 10. அங்கே உட்காந்து Penuel. Second First Chronicles 4, 9. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் வரம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் தன் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உனது கரம் என்னோடு இருந்து நீ தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தார்கள் என்று வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் ஆகினார். இங்க பார்க்கிறோம் இந்த சாப்டர் 4ல ஒரு நபரை குறிச்சு ஒரு பர்டிகுலர் பர்சனை குறிச்சு பார்க்கணும். அவர் பேர் ஜாவேஸ். ஜாவேஸ் இந்த மனுஷனை குறிச்சு 9 வேர்ட்ஸ்ல என்ன சொல்லிதுன்னா he was more honorable. அடுத்தது என்ன சொல்றது, among his brethren, தன்னுடைய சகோதரர்களை பார்க்கிலும், அதாவது வித் his brothers. அப்போ உதாரணத்துக்கு நான் எங்க அண்ணன்னா, அப்போ இதுல யார் மோர் ஆனரபிள் அவங்க பேரை சொல்றாரு. அப்போ இங்க சொல்லும்போது யாபேஸுக்கு நிறைய சகோதரர் பிரதர்ஸ் இருந்தாங்களோ அத்தனை பிரதர்ஸ்ல யாரு யாபேஸ் யாரு மோர் ஆனரபிள். ஆனரபிள் என்ன, கனத்துக்குரியவர், கனம் கொடுக்குறவங்க, இல்ல ரெஸ்பெக்டபிள் அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ மோஸ்ட் ரெஸ்பெக்டட் யாரு, ஜாபேஸ். ஆனா அங்க கீழே 2வது வசனம் his mother called him Jabez saying because I bear him with sorrow. அப்போ அவனுடைய தாய் அவனை யாபேஸ்னு எதுக்கு பேர் போட்டானா, அவனை துக்கத்துல இருந்து அவனை பெற்றுக்கொண்ட அப்படின்னா அவனை when she gave birth, அவனை பெற்றெடுக்கும் போது அவனை பிரசவம் பண்ணும்போது ரொம்ப வேதனையில ரொம்ப துக்கத்துல பிரசவம் பண்ணிட்டான். அதனால சொல்றாங்க இவனுக்கு யாபேஸ்னு பேர் வச்சிட்டான். இப்பதான் கருப்பா இருந்துட்டு வெள்ளையா பண்ணும், அன்பில்லாதவனுக்கு அன்பனும், எதுவுமே சுபாவம் தெரியாம பேர் வச்சாங்க. அந்த காலத்துல அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற போல அவங்க பேர் வைப்பாங்க. இப்போ வாயிலுக்கு வர்றதெல்லாம் என்ன இருக்கு, பேருக்கு டிங்கி பிங்கி மங்கி நல்லா போட்டு வச்சா யாருக்குமே பேர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா, பேர் இல்லை. அது அவன் பேருக்கு ஒரு பர்டிகுலர் மீனிங்கே கிடையாது. ஆனா இங்க என்ன இருக்குது, இவனுக்கு எதுக்கு அந்த பேர் போட்டாங்கன்னா இவனை வந்து கஷ்டத்துல இருந்து அவனை பிரசவம் பண்ணனால, அவனை பெற்றெடுத்தனால என்ன யாபேஸ்னு பேர். அப்போ அதனுடைய பேர் நான் அர்த்தம் சார், வேதனை, துக்கம், கவலை, அதுதான் அவனுடைய பேருடைய அர்த்தமே. ஆனா பாருங்க, ஆனா இவன் பேர் இப்படி இருந்தாலும் அவனுடைய நிலைமை எப்படி இருக்குது, அவனுடைய பிரதர்ஸை பார்க்கலாம் ஆனரபிள், ஆசீர்வதிக்கப்பட்டவன், மேன்மையான உயர்வுல இருக்கிறான். இப்போ பாருங்க, நம்முடையதான வாழ்க்கை பார்க்கும்போது அநேக நேரத்துல இப்படிதான் நம்முடையதான பேரண்ட்ஸ் இல்லாவிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்மள சூழ்நிலை இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, நம்மளை புரிஞ்சு கொள்ளாம நம்மளை வந்து தரமட்டமா கீழாக யோசிக்கிறாங்க இல்லையா, நம்மளை வந்து கேவலமா யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஐயோ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, அப்படி இந்த பொண்ணு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த பையன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, சொல்லியே நம்மளை பிரயோஜனம் இல்லாம ஆக்கிடுவாங்க. யாராவது நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இருக்கிறாங்களா, யாராவது நம்மளுடைய இதயத்தின், அதாவது நம்மளுடைய ஹார்ட்டோடையதான டீப் ஃபீலிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இருக்கிறாங்களா, நம்ம ஏங்குறோம் இல்லையா. ஆனா அந்த ஏக்கத்தை யார் அறிகிறாங்க, ஆண்டவர். அதுதான் இம்பார்ட்டன்ட். நீங்க பாருங்க, எல்லாரும் இந்த பூமியில சக்சஸ் ஆனவங்க எல்லாரும் என்கரேஜ்மெண்ட்னால சக்சஸ் ஆகுது. நீங்க பூமியில பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கஷ்டத்துல இருந்து வந்தவங்க தான் மேன்மையான ஸ்தானத்துல உயர்ந்த ஹை ரெஸ்பெக்டட் பிளேஸ்ல வந்துருக்காங்க. பில் கேட்ஸ் பாருங்க, அவர் வந்து சாதாரணமான ஒரு சின்ன பையன், அந்த வயசுல இருந்து 13-14 வயசுல இருந்தே அவர் பெரிய ஆண்டர்பிரனர், பெரிய கம்பெனிக்கு ஓனர் ஆயிட்டார். அந்த டைம்லயே பணக்காரன் ஆயிட்டார். பாரு, அவர் கஷ்டப்படல, அவர் பெரியதான என்ன சொல்றது, பெரிய அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா ப்ரமோட் பண்ணல, ஆனா சொந்தமா சுய முயற்சினால என்ன செஞ்சார், சொந்தமா உயர்ந்த மேல வந்தார். அதே மாதிரி ஆப்பிளுடையதான ஸ்டீவ் ஜாப்ஸ், ஆப்பிள் கம்பெனி தெரியல, ஆப்பிள் ஃபோன், அந்த மனுஷன் சொந்தமா கண்டுபிடிச்சான், சொந்தமா கம்ப்யூட்டர்னா என்ன உண்டாக்குனான். அந்த காலத்தில் கம்ப்யூட்டர்னா பெரிய இந்த ரூம் ஃபுல்லாக ஆள் வரும், அதெல்லாம் மாற்றி ஒரு சின்ன ஒரு மிஷின் மாதிரி கண்டுபிடிச்சாரு கம்பெனி. அது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ரிஜெக்ட் பண்ணாங்க, கம்பெனிங்க வேணான்னு சொன்னாங்க. உன்னால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இந்த கம்பெனிகள் ஆகாது. ஆனால் இவருடைய இனோவேஷன் ஐடியா ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ பாரு, மார்க்கெட்லேயே பெஸ்ட் பிராண்ட் எதுன்னு சொல்லுங்க, எல்லாரும் வாங்கிட்டு சொன்னால என்ன சொல்றாங்க பாரு. அது எப்படி வந்துச்சு, அவங்க கஷ்டப்பட்டாங்க இல்லையா, அவங்கள ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லைன்னா கூட, என்கரேஜ் பண்ணுறதுக்கு 100 பேர் இல்லைன்னா கூட அவங்க சுய முயற்சி விடலை.
அவங்க என்ன சொல்ற அந்த எபிலிட்டி, அந்த டேலண்ட்டை விட்டு கொடுக்கலாம். அதுதான் இந்த நாள் அந்த டேலண்ட்டை நம்ம கிறிஸ்தவர்களாகி நம்ம எங்க கொடுக்கணும்னா ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். ஆண்டவரே, இதுதான் என்னுடைய காரியம், இதுதான் என்னுடையதான லட்சியம், இதுதான் என்னுடைய ஆலோசனை, இதுதான் என்னுடையதான எண்ணங்கள், என்னுடைய டிட்டர்மினேஷன், என்னுடைய பிளான் இதுதான். இதை நிறைவேற்றுவதற்கு நீங்க எனக்கு என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். அந்த ஹெல்ப் தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். நம்ம சுயமா எல்லாமே சாதிச்சலாம், சுயமா எல்லாமே சாதிச்சலாம் ஒரு காலத்துல முடியாது. ஒரு அளவுக்கு தான், ஒரு 12 an extent. அதுக்கு மேல நமக்கு ஹெல்ப் வராது. அதனால தான் Psalms 121 சொல்லும்போது இந்த வசனம் நான் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம்னு சொல்றேன் தமிழ்ல. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஐ வில் சீக் ஹெல்ப் ஃப்ரம் காட் ஹூ கிரியேட்டட் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு என்ன வருமா? ஹெல்ப் வரும், ஒத்தாசை வரும். அப்போ அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் என்ன செய்யறாரு? நமக்கு ஹெல்ப் பண்றாரு, நமக்கு உதவி செய்யறாருன்னு இங்க வசனத்துல சொல்றது. இங்க பாருங்க, இத்தனையும் கஷ்டத்து நடுவில் இந்த யாபேஸ் ஒரு ஜெபத்தை பண்றாரு. அடுத்து 10th verseல சொல்றது, யாபேஸ் கால்ட் ஆன் காட் ஆஃப் இஸ்ராயல் சேயிங். அப்ப பாருங்க, யாபேஸ் இஸ்ரவேல் தேவனை நோக்கி என்ன சொல்றாரு? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்னை என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டுதலை கர்த்தர் கேட்டுக்கொண்டார். இங்க பாருங்க, யாபேஸ் 3 காரியத்தை கேட்கிறார். enlarge my coast, இல்லைன்னா பவுண்டரிஸ். ரெண்டாவது என்ன கேட்கிறாரு? உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். மூணாவது என்ன கேட்கிற? நீ என்ன ஆசீர்வதி, you should bless me. 3 விஷயம் நீங்க பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில 3 இம்பார்ட்டன்ட் விஷயம். இதான் நம்மளுக்கு பெயர். ஆண்டவரை நீங்க ஆசீர்வதி. யார் ஆசீர்வதிக்கணும்? ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா என்ன தெரியுமா? எங்கிருந்தெல்லாம் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இருந்து அன்எக்ஸ்பெக்டடா நமக்கு கொடுப்பாரு. அதுதான் ஆண்டவர் ஆசீர்வாதம். இப்போ நான் எல்லாம் இந்த அளவுக்கு ஆனரபிளா ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் என்ன? அவர் தான். இப்போ நீங்க பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்க இப்பதான் என்ன கொஞ்சம் பாக்குறீங்களோ தெரியுறீங்களோ, இதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. ஆனா எத்தனை பேர் நான் வெளியூர்ல போகும்போது அந்த மாதிரி மரியாதை தர்றதுக்கும் என்னை உயர்த்தி கனமா பாக்குறதுக்கும் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தர்றதுக்கு காரணம் என்ன? அவர்தான். இப்போ பாருங்க, நான் கடந்த வாட்டி உங்க ஆண்டிக்கு ஒரு வீடியோ காமிச்சிருக்கேன், பிரசங்கம் பண்ற வீடியோ காமிச்சிருக்கும். எனக்கு பின்னாடி இருந்த பால்கனி டயர்ஸ்ல இருந்தவங்க எல்லாம் வயசானவங்க தான். வயசானு சொல்லும்போது எல்லாரும் 50-60 எல்லாம் நல்ல உயர்ந்த ஹை லெவல் பொசிஷன்ல இருக்கிறவங்க. சர்ச்சில் எல்லாம் அவங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறவங்க. அவங்க பாஸ்டர் மாதிரி, பாஸ்டருக்கு மேல இருக்கிற பிஷப்னு சொல்லி அந்த நிறைய பாஸ்டர்ஸ் அவங்க கீழே இருப்பாங்க. அப்பேற்பட்டதான ஈக்குவல் பொசிஷன்ல என்ன பண்ணாங்க? என்னையும் அவங்க நடுவில் உட்கார வச்சாங்க. ஸோ ஐ வாஸ் த யங்கஸ்ட் பர்சன் இந்த குரூப். யங்கஸ்ட்னு சொல்லும்போது ரொம்ப யங்கஸ்ட். அப்போ அந்த நடுவில் கர்த்தர் ஆர்டர் பண்றதுக்கு காரணம் என்ன? அவர் மேல நம்பிக்கை. அதுதான் ஆசீர்வாதம். அப்போ நீங்க நினைக்கலாம், என்ன பெற்றவங்க ஆசீர்வதிச்சா எனக்கு ஆசீர்வாதம், அது தேவைதான். பேரண்ட்ஸ் பிளெஸிங் தேவைதான், சிப்லிங்ஸ் பிளெஸிங் தேவைதான், ஃப்ரெண்ட்ஸோடையதான எல்லாமே தான் உதவி தேவைதான். ஆனால் எல்லாச்சும் பார்க்கலாம், நமக்கு இம்பார்ட்டன்ட் யார் தெரியுமா? அவர் பிளஸ் பண்ணலாம். இந்த பிளெஸிங் எல்லாம் டைமிங் கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ உங்களை வீட்டில் யாராவது உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பொருள் நஷ்டமாயிடுச்சு. உங்கள் பேரண்ட்ஸ் ஒருவேளை எந்த அளவுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லலாம் ஆறுதல் சொன்னாலும் உங்களுக்கு என்ன இருக்காது? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஓரளவுக்கு ஆமாம் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சானே மறுபடியும் அதே யோசனை தான் இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் கம்ஃபர்ட் பண்ணாலும் கொஞ்சம் தான் அந்த கம்ஃபர்ட் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தி போகாது. அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு. ஆனால் ஆண்டவர் கம்ஃபர்ட் பண்ணால் எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது? அந்த கம்ஃபர்ட்டை மாற்ற முடியாது. சிம்பிளாக சொல்கிறேன்னா, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, we have the pain. அம்மா இறந்தாங்கன்னு ஒரு துக்கம் இருக்குது வீட்டில், அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த பெயின் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை பார்க்கல மேலாக எங்களுக்கு ஒரு சமாதானம். என்ன சமாதானம்னா, அவங்கள போய் அங்கே போய் பார்ப்போம், அவங்கள போய் அங்கே போய் பார்ப்போம். ஆனால் அவங்க ஆண்டவருக்கு அந்த நம்பிக்கை எங்கேயும் வந்துச்சு ஆண்டவருக்கு. ஸோ தட் கான்ஃபிடன்ஸ் யூ ஷுட் கெட் பிளேம் ஃப்ரம் காட். ஸோ யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட் இன் காட். உங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணுமா? ஏசப்பா கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபுல்லாக கான்ஃபிடென்ட்டாக நம்பணும். பிளைண்ட் பிலீஃப், பிளைண்டாக நம்பணும். அவர் என் கூட இருக்கார், ஐ அம் பிளெஸ்ட். அதுதான் யோசிக்கணும். நம்மளால சில நேரத்தில் முடியாமல் இருக்கலாம். நம்ம சொன்னோம் இதெல்லாம் ஆகும், இட் கேன் பி பாசிபிள், திஸ் வில் ஹேப்பன். இப்போ நம்ம சில நேரத்தில் யோசிக்க, எக்ஸாமில் பாஸ் ஆக முடியல, கஷ்டமாக இருக்குது, பரவாயில்ல, ஐ வில் டு இட். யார் இருக்கிறார்? நான் கூட காட் இஸ் தேர். அந்த காட்னு சொல்லும்போது, காட் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் நாட் லிமிட்டட் டு எனிதிங்.
He can create, He can destroy, He can change, He can do whatever He wants. Such a kind of powerful God you have within you. அந்த அப்பேற்பட்டதான எல்லாவற்றிலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கிரியேட் பண்ணுறதுக்கும் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கும் எல்லாம் செய்யறதுக்கு அந்த ஆண்டவர் இருக்கும்போது அவர் நம்ம கூட இருந்தா என்ன நமக்கு நம்ம யாரு? நம்ம யாரு? நம்ம காட்ஸ் தான். We are not God, we are GODS. நான் சொல்ல பைபிளே we are gods. பாருங்க, அப்ப அவர் நம்ம கூட இருக்கார். ஏன் ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும்? நம்ம ஆண்டவருக்கு நம்மள தேவைனால, நமக்கு அவரை தேவைனால அவர் நம்ம கூட இருக்கார். புரியுதா? Why is God with us? Because He doesn't. நீங்க இல்லனா கூட for Him it's not a big problem. But for you to exist, He must be there. சிம்பிளா என்ன சொல்றேன்னா, நீங்க பிறந்துட்டீங்க, ஆனா உங்களை பராமரிக்கிறது உங்க தாயோ தகப்பனோ உங்களுக்கு இல்லைன்னா நீங்க வளரலாம். ஆனா ஒரு ஒழுக்கமானதோ ஒரு நியூட்ரிஷன் சைல்டாகவோ நல்ல சைல்டாகவோ நல்லா செய்ய முடியாது, வளர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனா உங்களுக்கு பெற்ற பேரண்ட்ஸுக்கு உங்களை தேவைனால, உங்களுக்கு பேரண்ட்ஸ் தேவைனால தான் உங்க கூட பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதுதான் ரிலேஷன்ஷிப். அப்பேற்பட்ட ரிலேஷன்ஷிப் தான் நம்ம ஆண்டவர் ஏசப்பட்ட கூட வச்சிருக்காங்க. அப்போ நீங்க அவர் மேல் நம்பிக்கையோடு இருக்கும்போது அவர் என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பார். அப்போ பாருங்க, முதலாவது நமக்கு தேவை ஆசீர்வாதம். ரெண்டாவது என்ன தேவை? பவுண்டரி என்லார்ஜ் பண்ணணும். அப்போ பாருங்க, பவுண்டரி என்லார்ஜ் சொன்னா எல்லாத்துலயும் இப்போ லிமிட் இருக்கு இல்லையா உங்களுக்கு? எங்க எதுக்கு உங்களால செய்வதற்கு எதுக்கு உங்களுக்குன்னு இல்லை, ஒரு உங்களுக்கு சோர்சஸ் இல்லை. சில நேரத்தில் காசுல கொஞ்சம் காசு இருந்தால் செய்யலாம், காசு கம்மி. அப்புறமா கொஞ்சம் என்னது கொஞ்சம் எஜுகேஷன் இருந்தால் நல்லா இருக்கும், அது கம்மி. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உங்களுக்கு இன்னும் போறதுக்கு முடியல. அதுதான் கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, என்னுடைய வழிகளை விஸ்தாரப்படுத்துங்க, என்னுடைய வீடை விஸ்தாரப்படுத்துங்க, என்னுடைய சூழ்நிலைமை விஸ்தாரப்படுத்துங்க, எனக்கு பக்கத்துல இருக்கவங்க பிரச்சனையை கொஞ்சம் மாற்றுங்க. ஏன்னா சமாதானமா இருக்கிறதுக்காக எனக்கு முன்ன இருக்கிறதான எல்லா கவலையும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் மாற்றுங்க. அந்த என்லார்ஜ்மெண்ட் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். மூணாவது என்ன பண்ண கேட்கணும்? ஆண்டவர் நம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கு. That is more important. The hand of God should be with us. உலகத்துல எல்லாரும் கூட இருந்தாலும் அவர் இருக்கிற மாதிரி யாராவது என்ன செய்ய முடியாது. காரணம், நீங்க எந்த டைம்ல கூட என்ன பிரச்சனை கூட யாருக்கிட்ட சொல்லலாம், ஓப்பனா அவர்கிட்ட சொல்லலாம். நீங்க செஞ்ச எல்லாவற்றையும் அவருக்கு என்ன செய்யும்? He knows and you can share all of your problem, tension, fear, எல்லாவற்றையும் ஈஸியா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்ல முடியும்? ஓப்பனா சொல்ல முடியும். ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்டையாவது, இல்லாவிட்டா உங்க வீட்டுக்காரர்கிட்டையாவது, இல்லாவிட்டா உங்களுடைய இதான நண்பர்கிட்டையாவது, பேரண்ட்ஸ் கிட்டையாவது ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் யார்கிட்ட முடியும்? That's why we call our God Father. That is the relationship with God and us. நம்முடைய ஆண்டவர் நம்ம எப்படி கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிடுறோம், அம்மானு கூப்பிடுறோம். ஒரு பாட்டுக்காரர் சொல்றாரு, நம்ம அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, நம்ம அப்பான்னு கூப்பிடவா, நம்ம அம்மானு கூப்பிடதான் ஆசை, நம்ம அம்மானு கூப்பிடவா. அப்போ தோளில் நம்மளை சுமக்கிறார் நம்முடைய ஆண்டவர். அப்போ தோளில் யார் சுமப்பார்? அம்மா, அப்பா தான் சுமக்கிறார் இல்லையா? அவன் தோளில் சுமக்கிறத பார்த்து அவங்க அம்மானு கூப்பிடணும். கருவில் என்ன சுமக்கிறத பார்த்தா அவங்க அம்மானு கூப்பிடணும். அப்போ பாருங்க, நம்ம தாயின் கருவில தோன்றதுக்கு முன்பதாகவே நம்மளை தெரிஞ்சு கொண்டார். Before we were formed in our mother's womb, before the fetus was created in the mother's womb, He knows us. He knows us by name. உங்களுடைய ஆரம்பத்தையும் தெரியும், உங்களுடைய முடிவு ஆண்டவருக்கு என்ன தெரியும், நல்லா தெரியும். So that is our God. அப்பேற்பட்டதான வல்லமை உள்ள full knowledge God-ஐ நம்ம என்ன செய்யறோம்? அவர் நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படும். ஆண்டவர், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். இப்போ பாருங்க, இவர் சொல்றாரு, உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். I need your hand. Why? எதுக்கு? எந்த ஈவல் என்கிட்ட வரக்கூடாது, எந்த உபத்திரவம் வரக்கூடாது, எந்த பாவம் என்கிட்ட வரக்கூடாது, எந்த விதமான அக்கிரமம், சாத்தான், பிசாசு, எந்த விதமான எனக்கு ஆபத்து கொண்டு வரக்கூடாது. அதுக்காக உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கு. Your protection is more important. Your protection is more needed. பாருங்க, மோடி பிரைம் மினிஸ்டர் தானே, ஏன் மோடிக்கு பாடி கார்ட்ஸ்? ஏன் பாடி கார்ட்ஸ்? ஒரு சேஃப்டி. ஆமா, ப்ரொடெக்ஷன் யாராவது கொடுக்கணும். காரணம், அவருக்கு பயம், வெளியே போனா எவனாவது, இந்தியாவில் பிரதமர் தானே, ஏன் இந்தியாக்காரன் போடணும்? காரணம், புரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் எப்படியாவது போட்டுருன்னு.
அதே மாதிரி தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு பாருங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்பட என்ன பண்ணுவான் எதிரி, நம்மளுடைய சாத்தான் என்ன செய்வானா, நம்மளை எப்படியாவது நாசம் பண்றதுக்கு, நம்மளை அழிப்பதற்கு என்ன பண்ணுவான், பிளான் பண்ணுவோம். அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே உங்களோட ப்ரொடெக்ஷன். அதனால தான் கொஞ்ச நேரத்தில் Psalms 46 போகிறோம், God is our refuge and He is our strength, a very present help. கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனுமானவர், ஆபத்துக்காக நல்ல அனுகூலமான துணை. இப்போ பாருங்க, நம்மளுடைய எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த காரியங்கள் இருந்தாலும், அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய கவலைகளை, பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவார். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப நாள் ஆசை, எப்படியாவது எங்கள் வீட்டை வந்து நான் கொஞ்சம் கவனிக்கணும், எங்கள் வீட்டில் வந்து ரேஷன் வாங்கி போடணும், ரொம்ப நாள் ஆசை எனக்கு இதே இல்லை. ஆனால் எனக்கு வேலைக்கு போகிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலை, அழைப்பு கொடுக்கல, நீ வேலைக்கு போகணும். நான் பல முறை பல இடத்துல போனேன், எங்கேயுமே இதாகலை. ஆண்டவர் ஃபர்ஸ்டே சொல்லிட்டார், உனக்கு வேலை இல்லைடா. இப்போ நானும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர் உங்களுடைய ஊழியத்தாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டேன். அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த வேலையை நான் என்ன செய்யலை, வேலை செய்யாமல் எப்படி காசு வரும், வராதில்லை. ரொம்ப நாளாக கவலைப்படும் போது தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதுக்கு வழியை தரேன். இப்போ நான் கடந்த நாளில் கொஞ்சம் எங்கள் அக்கா கிட்ட கேட்கும்போது, இப்போ வீட்டோடைய கொஞ்சம் 4-5 மாசமா ரேஷன் நான் பார்க்குறது நான் தான். எதுக்கு சொல்கிறேன், நான் அதை அவர் கொடுத்த பிளெஸிங், அந்த பிளெஸிங். நம்ம எது நம்மளால முடியாது, அது எப்படி வரும், எப்படி நடக்கும், இது எப்படி ஆகும் யோசிக்காம எல்லாமே அவர்கிட்ட கொடுத்தணும், ஓப்பனாக கொடுத்தணும். நான் அப்படி தான் மனுஷன். சரி, எது இருந்தால் அப்போ பார்த்துக்கலாம். அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த கட்ஸ் தெரியுமா, அந்த ஃபெய்த்து, அதுதான் சொல்கிறது, அந்த ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. கண்ணு மூடி அப்படியே நம்பிட்டு எல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்தணும், எல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் நடந்துடும், எல்லாம் சால்வ் ஆகிடும். அவர் இருக்கிறார்ல, அந்த நம்பிக்கை இருந்தால் போதும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரி. அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அதான் இயேசு சொல்கிறாரு, சீஷர்களை பார்த்து, ஜனங்களை பார்த்துட்டு, ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளை பாருங்கள், அதில் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, மேலே பறக்கிறதான காக்கா, குருவி, பீஜன் எல்லாம் எங்கேயாவது போயிட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுது, கிராப்ஸ் போடுதா, 6 months பிறகு போய் கட் பண்ணுதா, அது அந்த அரிசியை செய்யுதா, இல்லை. அது மாட்டுன்னு பறந்து நடக்குது. ஆனால் அதுக்கு நேரத்தில் ஏற்ற நேரத்தில் ஆண்ட சேர்ந்தார் ஆகாரத்தை கொடுக்குறாரு இல்லையா? அதே போல தான். அப்போ அது கலைப்புறங்கள் எல்லாம் சேர்ப்பது இல்லையா? அது வந்துட்டு பெரிய பெரிய பாண்ட்ஸ், பெரியதான ஸ்டோரேஜ் இடத்துக்குள்ள போயிட்டு இந்த காக்கா குருவி ஏதாவது சேர்க்குதா? இல்லை. அதுக்கு வர கிடைக்குது, அப்போ சாப்பிடுது, அது கொடுக்குற ஆசீர்வாதம், கவலையே இல்லை அதுக்கு. அப்போ பாருங்க, நம்முடையதான எல்லா கவலையும் தூக்கி போட்டுட்டு அவர் மேலே எதிர்பார்த்து ஏற்ற நேரத்தில் எது தேவையோ, ஏதாவது ரைட் டைம், வாட் யூ நீட், ஹி வில் கிவ் யூ. அதுக்கு ஒரே காரியம் அதுமா ஃபெய்த் இருக்கு. கண்ணு மூடி ஃபெய்த் பண்ணு. அந்த ஃபெய்த்து தான் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணுது. You need to believe yourself. You need to believe in God. சில நேரத்தில் எல்லாரும் செல்ஃப்னு ஆகிடுவாங்க. செல்ஃப் ஆகுறாங்க, செல்ஃபிஷ் ஆகிடுவாங்க. செல்ஃபை பார்க்கலாம், செல்ஃப்லெஸ்ஸாக இருந்தாலும். செல்ஃபில் மாறினா கிரைஸ்ட் நம்ம கூட. வி ஷுட் பி கிரைஸ்ட் லைஃப். ஏசு அப்பா கூட தான் பண்ணலாம். ஆண்டவரை எல்லாமே நான் கரங்களை தரேன், நீர் தான் எல்லாம் பார்த்துக்கணும். எனக்கு தெரியாது, நடந்துச்சு, ஆயிடுச்சு. நான் ஒரு தப்பு பண்ணுறேன், ஆயிடுச்சு. அந்த தப்பு ஆயிடுச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் தான் எனக்கு சொல்யூஷன், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தான் என்னை உயர்த்து. அந்த கம்ப்ளீட்டாக அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன் பிளேஸ் பண்ணுங்க. He will know what to do. காரணம் உங்களுக்கு ஒரு வேளை சொல்யூஷன் தெரியாமல் இருக்கலாம், பட் he knows what is the solution. That faith that you should keep in God. நம்பிக்கையோடு இருக்கிற ஆண்டவரே, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, அது போதாது. அண்ட் டைரெக்டாக how you speak to உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டே, உங்கள் அப்பா யாருக்கிட்ட எப்படி நீங்கள் பேசுகிறீங்களோ, ரொம்ப இன்டிமேட்டாக பேசணும். அதே மாதிரி ஏசப்பா கிட்ட பேசணும். பேசப்பா, இதுதான் என்னோட பிரச்சனை, இது உங்களோட கரங்களை தருகிறேன், உங்களுக்கு எப்படி சித்தமாக இருக்கிறதோ என்ன அப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சொல்யூஷன் கொடுங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்லி எவ்ரிதிங் இஸ் சர்ப்ரைஸ். கண்ணு மூடி நம்பணும், அது கூட என்ன பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்போ எக்ஸாமில் 10th எக்ஸாம் வருது, திடீர்னு சொல்லிட்டு படிக்காமல் போயிட்டு ஆசப்பா எனக்கு பாஸ் பண்ண வச்சுருவாரு சொல்லி போய் உட்காந்தா பாஸ் ஆகிடுமா? அதுக்கு என்ன பண்ணணும், படிக்கணும். ஆனால் அதே டைமில் என்ன பண்ணணும், அவர் மேலே நம்பிக்கையோடு இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது. அதுக்கு பிறகு there is a future after that. You need to get a good college, then you need to work, you need to earn well, you need to come to a good position. அந்த ஃபியூச்சர் யார்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட தான். அது அவர்கிட்ட என்ன பண்ணணும். So that is the reason I am telling you, you should always depend on Him, blindly believe in God. அதாவது
எப்படி ஆண்டவரை ருசிச்சு பார்த்து சொல்றாரு. யூனோ ஹவு யூ ஷுட் பிலீவ் காட். நீங்கள் வந்துட்டு உங்ககிட்ட ஒரு சாக்லேட் எடுத்துட்டு, இந்த சாக்லேட் வந்து சாக்லேட் ஃப்ளேவரு, இதுக்குள்ள கேரமல் இருக்குது, இது வந்துட்டு நல்லா இருக்கும், இதில் நட்ஸ் இருக்குது, இதில் பீனட் பட்டர் இருக்குதுன்னு சொன்னால், டூ யூ நோ த டேஸ்ட்? அந்த டேஸ்ட் புரிஞ்சுக்க முடியுமா அந்த டேஸ்ட்டு? இப்போ சாக்லேட் உங்கள்கிட்ட காட்டுற, ஒரு கேட்பரி காட்டுற, இதுக்குள்ள ஃப்ரூட்ஸ் இருக்குது, இல்லை நட்ஸ் இருக்குது நல்லா சொன்னால் உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கு டேஸ்ட் தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த சாக்லேட் உங்ககிட்ட சாப்பிட வச்சுட்டு அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே தான் பைபிள் கூட. ஆண்டவர் ஏசப்பா இப்படி நான் உங்ககிட்ட எவ்வளோ சொன்னாலும் you will never even understand one drop of it. But you should personally experience. சொந்தமாக அவரை ருசிச்சு பார்க்கணும். அவர் எப்படி எனக்குன்னு நீங்கள் தனியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அவருடைய அருமை தெரியும். இப்போ பிரியாணி நல்லா இருக்குது. இப்போ அன்னைக்கு வந்து ஸ்டெஃபி எல்லாம் சொன்னாங்க, நர்மதா அக்கா செய்கிற பிரியாணி சூப்பர் அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்கள வச்சு செய்ய வச்சனால தான் உங்கள் பிரியாணி எப்படின்னு எங்களுக்கு ருசிச்சு பார்க்க முடியுது. அதுதான் 100 பேர் 100 சொல்லலாம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் பர்சனலி யுவர் காட், you must personally give yourself to him. That is the important thing in your life. So when you give yourself to God, he will bless you. ஆண்டவர் கிட்ட உங்களுடையதான நிலைமையை முற்றிலுமா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் தனியாக வரும். அது நீங்கள் தேடி போக வேண்டாம். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஒரு காலத்தில் ஒரு மனுஷனுக்கு 5 பைசா கிடையாது. பெங்களூரில் வந்து கேரளா வந்து பெங்களூர் வந்து ஒரு துணி கூட அவருக்கு கிடைக்கல. ரோட்ல இருந்து ஒரு துணி வாங்கி போனான்னு கூட யோசிச்சு பார்த்தாரு, முடியல, காசு இல்லை, கஷ்டத்தில் இருந்தாங்க அந்த மனுஷன். ஆனால் இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாறிச்சிட்டாங்க. வீடு இல்லை, அந்த டைமில் வரும்போது தங்குறதுக்கு வசதி இல்லை, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா பெங்களூரில் தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. அப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை ஆண்டவருக்கு மேன்மையாக வச்சிட்டாரு. இப்போ பெங்களூர் ஃபுல்லாக அறிய அவரை அவருக்கு நிறைய பாஸ்டர்ஸுங்களுக்கு அவருக்கு தெரியும். சர்ச்சு சொந்தமாக இருக்குது, நிறைய விசுவாசம் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? அவர் வந்தபோது யாருமே அவருக்கு தெரியல, கஷ்டத்தில் இருந்தாரு. ஒரு வேஷ்டி தான் அந்த டைம்ல என்ன பண்ண, கட் பண்ணி பேண்டா தச்சு போட்டது. இப்போ அந்த மனுஷனை கத்தர் எப்படி உயர்த்தினாரு? அதுதான் அது பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அப்போ அவருக்கு அப்படி செஞ்சாருன்னா ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்க மாட்டாரா? நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நான் நம்பிக்கையோடு அவருக்காக காத்திருந்து அவர் என்ன ஆசீர்வதிச்சார். உங்களுக்கு அப்படி செய்ய மாட்டேதா? நிச்சயமா செய்வார். நீங்க நம்பிக்கையோடு இருக்கணும். ஆண்டவர் கொடுப்பாரு நம்பிக்கையோட விசுவாசமா இருக்கணும். அதுதான் போதும். எப்ப நடக்கும், எப்படி நடக்கும்னு யோசிக்க வேண்டாம். அது நடக்கும். அந்த விசுவாசம். எப்படி நடக்கும் ஆண்டவரே, நீங்க எப்படி செய்வீங்க ஆண்டவரே, இப்படி எல்லாம் யோசிச்சு கலங்க தேவை கிடையாது. நீங்க கவலைப்படுறனால, அதனால தான் வசனம் சொல்லுங்க, நீங்க கவலைப்படுறனால ஒரு முழம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஒரு முழனா ஒரு 1.5 feet. நீங்க எவ்வளவு கவலைப்பட்டா அந்த ப்ராப்ளம் 1.5 feet ஜாஸ்தி ஆகுமா இல்லை கம்மியாகுமா? அது ஆகாது. அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே தான் நீங்க யோசிச்சாலோ நீங்க கவலைப்பட்டாலோ அதுல இருந்து ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. ஆனா கம்ப்ளீட்டா அவர்கிட்ட கொடுத்து பாருங்க, அது ஆசீர்வதிப்பார். இன்னொரு வசனம் சொல்லுது, நாளை தினத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். You don't have to worry about what is going to happen tomorrow. எல்லாச்சும் அவர்கிட்ட கொடுங்க. Give your future in the hand of God. That is the reason we need the hand of. ஒரு வசனம் இருக்குது, உன்னதமான ஒரு மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறார். அப்போ உன்னதமானவர் யாரு? அந்த நம்முடைய அப்பா, இயேசு அப்பா ஒரு உன்னதமானவர் இருக்கிறார். அவர் மறைவில், அதாவது அண்டர் ஹிஸ் ஷேடோ. If we go under his shadow, nothing will happen to us. His protection is there. Sickness will come, everything will come, but to what will happen is he will give you the strength to overcome every situation. எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்வதற்கான வேலையையும் அதிகாரத்தையும் சக்தியையும் ஞானத்தையும் எல்லாம் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் கொடுப்பார். இந்த டைம்ல நமக்கு இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? we must need fear of God. Fear means பயந்து ஓடி போற அந்த fearல reverence, respect, honor, அந்த அது ஃபுல்லா அவர்கிட்ட கொடுங்க. எல்லாம் வச்சு அவர் பார்ப்பார். You don't have to worry about any circumstance. You don't have to worry about any situation. யாருமே எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணல, யாருமே என்னை ஆனர் பண்ணல, யாருமே என்னை என்கரேஜ் பண்ண வேண்டும் என் பண்ணலையே யோசிக்க வேண்டாம். எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவர் மேல வைங்க. அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. He is honoring you. He respects you. He loves you more than everything.
அதுக்காக தான் நீங்க பிறப்பீங்க, நீங்க அந்த பூமியில வருவீங்க, நீங்க எல்லாத்துலயும் இருப்பீங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் உங்களுக்காகவே 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே before 2000 years he died for you on the cross. He died for you on the cross. உங்களுக்காக இயேசு மரிச்சார். எதுக்காக ஒரு மனுஷன் உங்களுக்காக நமக்காக மரிக்கணும்? Why should one person die for us? Because his love was so immense. அவருடைய அன்பு ரொம்ப உயர்ந்ததா இருந்ததுனால தான் நமக்காக அவர் மரிச்சார். எதுக்காக மரிச்சார் தெரியுமா? நம்மை பாவத்திலிருந்து மீட்க, நம்மளை சாபத்திலிருந்து மீட்க. சபிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, நம்ம திட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அது எதுவுமே நம்ம சரீரத்தில் ஒட்டாம, எதுவுமே நம்முடைய ஆத்மாவை அதை கரப்படுத்தாம, நம்ம இதயத்தை கரப்படுத்தாம, அவருடைய சுத்த ரத்தத்தால் நம்ம கழுவி சுத்தமாக வைக்கிறது தான் நமக்காக அவர் மரிச்சார். பைபிளில் சொல்லுது, ஒரு மனுஷன் இன்னொருக்கும் மரிப்பானான்னு கேட்குறாரு. அப்படி ஒரு வேளை ஒருத்தன் மரிச்சா கூட ரொம்ப நல்லவனா இருக்கணும் இல்லையா? அப்படிதான் உங்களுக்காக ஒருத்தன் மரிக்கணும். ஆனா ஏசப்பா என்ன சார் நமக்காக மரிச்சார். நம்ம செய்யாத அக்கிரமம் கிடையாது, நம்ம செய்யாத பாவம் கிடையாது, நம்ம கெட்ட புத்தி, நமக்கு இல்லாத கெட்ட புத்தி இல்லை, நம்ம குறுக்கடா யோசிக்காத யோசனை இல்லை, எல்லாமே இருக்குது. ஆனா எல்லாத்தையும் இருந்து கூட அவர் நம்மளை நேசிக்கிறாருன்னு சொன்னா அது பெரிய நேசிக்கிறார். ஆண்டவர் ஏசப்பா கிட்ட நீங்க வந்து என்னது கஷ்டப்படணும்னு இல்லை பூ மதிக்கணும்னு இல்லை, பூ மதிக்கணும்னு சொல்லிட்டு தீ மிதிக்கிறாங்க. தீ மிதிக்கணும்னு கிடையாது, கொக்கி மாட்டி ஒப்புக்கல் இழுத்துன்னு போனோன்னு கிடையாது, சூழத்தை போடுறதுனா ஆண்டவர் எதுவுமே கஷ்டப்படலை, சந்தோஷமா இருந்தா ஆண்டவர் சொல்றாரு. எப்படி இருக்கிற ஆண்டவர் சொல்றாருன்னா சந்தோஷமா இருக்கு. எல்லா சின்ன கொஞ்ச நேரம் முன்னாடி பாட்டு பண்ணல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய். அப்ப சுகமா இருக்கணும். God expects you and me to be happy. Rejoice in the Lord always. அதான் பைபிள் சொல்லுது, எப்போது எல்லாத்திலும் கர்த்தர்ல மகிழ்ச்சியோடு இருங்கள். அப்ப சந்தோஷமா இருக்கணும். அப்ப சந்தோஷம் தான் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, எதிர்பார்க்கிறார். Why should God expect love, happiness from us? Because He is always happy. He is always rejoicing. That's the reason He is asking us to also to be rejoicing. ஆண்டவர் எதுக்காக சந்தோஷமா இருக்காங்க? அவர் சந்தோஷமா இருக்கிறதுனால நம்ம சந்தோஷமா இருக்கணும். அவர் மகிழ்ச்சியாக பரிசுத்தமா இருக்கனால நாம் பரிசுத்தமா இருக்கணும். எல்லாம் அவர் எப்படி இருக்கிறோம் அதே போல நம்ம மாறணும் தான் ஆண்டவர் ரொம்ப ஆசைப்படுறார். அவர் ஃபெயிலியர் பார்த்ததே கிடையாது, நம்மளும் ஃபெயிலியர் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் ஆசைப்படுறார். அதனால கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இந்த யாபேசுன்னு சொல்ற மனுஷனை பாருங்க, நிலைமை எப்படி மாறிச்சு. அவருடைய சகோதரர்களை பார்க்கிறது உயர்ந்தவனாக, உயர்த்தப்பட்டவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறினார். அப்பிரகாரமாக நீங்கள் தேவ சமூகத்தில் likewise if you submit yourself unto God, surely He will honor you among all your friends, all your brothers, among all your sisters, all your siblings. நீங்களாம் ஒரு நாளைக்கு யோசிச்சிருப்பீங்க, இந்த அம்மா எதுக்கு தான் சர்ச்சுக்கு போகுது இல்லை, சண்டே போனால் நீ ஏன் சண்டே வர சர்ச்சு, நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் வச்சு நம்மளும் போகிறதில்லை. ஆனால் நீங்கள் வர ஆரம்பிச்சதுனால தான் இப்போ சர்ச்சினாலே என்னன்னு தெரியும். இப்போ உங்களுக்கு வராமல் இருக்க முடியல, ஆசையாக இருக்குது போகிறதுக்கு, கேட்கறதுக்கு ஆசையாக இருக்குது, பாட்டு பாடணும்னு ஆசை. இதெல்லாம் வந்துட்டு தூரத்துக்கு பார்க்கறதுக்கு என்ன அசிங்கமாக இருக்குது. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் யூ ஷுட் நோ தட் இஸ் த ட்ரூத். ஏன் உங்கள் அம்மு எப்படி கூப்பிடுங்க, சித்தாவா மாமியா அம்மு அம்மா ஏன் அவ்வளோ ஆசீர்வதிக்கப்படுறாங்க? கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இல்லைன்னு இல்லை, எல்லாமே இருந்து கூட அவங்க ஏன் இன்னும் ரெஸ்பெக்டாக அவங்க ஃபேமிலியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு யார் கொடுத்தது? இப்போ நம்மளுடைய ஏதான சூழ்நிலை யாராலும் மாற்ற முடியாது. See, money can never give you honor. Money can never give you respect. Power can give you. Power means authority. Any political power, nothing can give you. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. But above everything, if He honors you, even you be amongst the beggar, poor people, or when you be amongst the rich people, is the respect and honor you gain. It cannot be taken away from you. The respect, honor, ஆண்டவர் கிட்ட எதிர்பார்க்க. Surely He will bless you. By these words, God bless you. நேசிக்கிறதா நல்ல பிதாவே, நல்ல நேரத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு தருகிறோம். கர்த்தாவே, கேட்ட வசன பிரகாரமாக ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாய் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவை அடைக்கலமாய் வெலனாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து கர்த்தா உயர்த்துவீராக என்று ஜெபிக்கிறோம்.
விசேஷமாக கர்த்தாவே 3 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சங்காக்காவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் நம்பிக்கை கர்த்தாவை இன்னும் அதிகரிக்கும்படியாக கர்த்தாவை கொடுக்கிறார்கள் ஜெபிக்கிறோம். உங்களுள்ள விசுவாசம் தைரியமாய் கர்த்தாவே பிறகு உதவி செய்கிறார்கள் ஜெபிக்கிறோம். நம்பிக்கை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க, அறிவை கொடுங்க, பலனை கொடுங்க. எல்லா சூழ்நிலைகள் மேல, வார்த்தைகள் மேல கர்த்தாவே, தவறான வார்த்தைகளில் இருந்து கர்த்தாவே எல்லாவற்றிலிருந்து கர்த்தாவை மேற்கொண்டு ஜெயம் கொள்ள பிள்ளைகளுக்கு தைரியத்தை, நம்பிக்கை, விசுவாசத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம். எல்லா நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல பகல் வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அறிவு பிள்ளைகளை எங்கள் மத்தியில் மேற்கொண்டு வந்தீரே, அவங்களோடு சேர்ந்து நல்ல பாடல்களை பாடி ஆராதிச்சு ஸ்தோத்திரிச்சு மகிமைப்படுத்த உதவி செய்யும். கர்த்தாவே நல்ல சங்கீதத்தை எங்களுக்கு கொடுத்தீரு. கர்த்தாவே தாசன் மூலமாக எங்களோடு நீங்கள் பேசினீரு. நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே கண்மலையாக உண்மை தேடுகிறவர்களுக்கு உதவி குசப்படுகிறான் அந்த தேவனாகிய கர்த்தர், சகாயம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர். இதற்கு நீர் அடைக்கலமாய் தஞ்சமாய் கோட்டையும் அறிவின் கிருமியும் பலனுமாய் கூடியிருக்கிற கிருமிக்காய் ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர்கள் தஞ்சம் இல்லாமல், பாதுகாப்பு இல்லாமல், கர்த்தாவே சமாதானமற்றவர்களாய், உதவியற்றவர்களாய் அலையும் போது, கண்ணீர் விடும்போது, தவிக்கும் போது தேவரீர் எல்லா இக்கட்டுகளுக்கு நீரங்களை நீங்களாக்கி ரட்சித்து ஒன்றுக்கும் கர்த்தாவை உதவாதவர்களாக எங்களை மனித கண்களுக்கு கர்த்தாவை அர்ப்பனும் நீசருமாயிருந்த எங்களை கர்த்தாவே கேவலமாய் நினைக்கப்பட்டாரா எங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே அல்லது மாற்றி அமைத்து இன்னைக்கு உன்னதமான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறீர்கள். அதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே தெய்வமே என்று அழைக்கக்கூடியான பாக்கியத்தை கொடுத்தீரே, நீ சாக்கியத்தை கொடுத்தீரே, இந்த வழியிலங்களை கொண்டு வந்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர்கள் அறிவுள்ளவர்கள், ஞானவான்கள், பட்டதாரிகள் கர்த்தாவே உண்மை அறிவதற்கோ உண்மை தேடுவதற்கோ ஆண்டவரே என்று கூப்பிடுவதற்கோ முடியாதவர்களாய் உலகத்தில் கர்த்தாவே வாழும்போது எங்களை கண்களை கண்ணீருக்கும் கால்களை இடர்தலுக்கும் எங்களை பிராணனை அழிவுக்குமாய் விலக்கி காத்துக்கு இயேசுவே என்று அழைக்கவும்
அப்பா என்று கூப்பிடவும் கர்த்தாவுடைய பிள்ளைகளாய் மாறவும் தக்கதான மகா பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இப்போது நாங்கள் நன்றி உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக ஜீவிக்க உதவி செய்யும் கர்த்தாவே. அன்பு சகோதரி கர்த்தாவே சொல்கைக்காய் மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தூரத்திலே விடமானுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த அன்பு சகோதரி குணாவை நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா வியாதிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நீங்களாக ரட்சிப்பீராக. நல்ல வேலையை கட்டளை இடுவீராக. மகனை ஆசீர்வதி. அந்த பிள்ளை கீழ்ப்படுத்துவனாய் தெய்வபக்தி உடையவனாய் அவருடைய பேர் போல வருங்காலங்களிலே நல்ல ஒரு வேத ஆராய்ச்சியாளராக கர்த்தாவை நல்ல கர்த்தாவை தெய்வ பிள்ளையாக அவருடைய ஊழியக்காரனாய் மாற கர்த்தாவை உதவி செய்ய அவருடைய வாஞ்சைகளை அறிகிற தெய்வமே. அக்குடும்பத்தில் அவருடைய தாயுடையதான கண்ணீரை பார்த்து குடும்பத்தில் ஒரு சிலரை கர்த்தா உமக்கு எழுப்பி வைத்தியராக்கி மாறி வாழ உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நர்மதிக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வாதம் வர முடியவில்லை ஆனால் அவர்களோடு கூட கூட கரவிருக்க வேண்டுமே. உடைய பிள்ளைகள் போகும்போது சுகத்தோடு இருக்கிறதற்கான உதவி செய்யும். அறிவுறுத்தலை ஆசீர்வாதம் பலவீனங்கள் எல்லாம் மாற்றும் யேசுவின் நாமத்தில் மரண கட்டுகளை பாதாள இடுக்கங்களை நாங்கள் வைத்த கோட்டுக்குள் எங்களை முற்றிலுமாக மறைத்து கொண்டு சபிச்சப்படப்படுத்துகிறோம். அந்த சரீரத்தின் மேல் அதிகாரம் இல்லை கர்த்தாவே. நாமத்தில் அந்த மகனை குணமாக்கி வைத்துவையாக்கியமான சாட்சியாய் அதே பகுதியில் பிரகாசிக்க உதவி செய்ய முடியாது கர்த்தாவே. பிள்ளைகளை 2 பேரை ஆசீர்வதியும். சோனியா ஆசீர்வதியும், சுஷ்மியை ஆசீர்வதியும். பிள்ளைகள் கர்த்தருக்கு பயபக்தி உள்ள பிள்ளைகளாக பாடலும் ஜெபிக்கிறதிலும் தெய்வபக்தியும் தெய்வ வைராக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தாவே அவர் ஆயாவை போல் அவர்கள் மாறத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய முடியாது. வருங்காலங்களை ஆசீர்வாதமாய் மாற்றும். எக்ஸாம் எல்லாம் பாஸாக கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வர்மகரனுக்காய் ஸ்தோத்திரம். அவர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஹரிபரனுக்காய் ஸ்தோத்திரம். அவர் குடும்பத்திற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த பிரதீவுக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்தை கர்த்தத்தோடு வீடாக இவர்கள் எல்லாம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்திற்காக வரத்துக்கான வழிகளுக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த அவருடைய சகோதரி சகோதரர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்க. குடும்பமாய் அவரை காத்துக்கொள்வீராக. சாட்சியாக நிறுத்துவீராக. எங்களை இந்த வேலையில கர்த்தாவே எங்களை பாடி துதிச்சு ஆராதிக்கும் போது யாரெல்லாம் அவர்களை கவனிச்சு கொண்டிருந்தார்களோ கேட்டார்களோ அவர்களுக்கு சாட்சிகளாய் மாற உடைய நாயத்துக்கு சுதந்திரவாளிகளாய் மாற உதவி வீட்டை கர்த்தாவை ஜெப வீடாய் மாற்றும். எங்களை வீடுகள் ஒவ்வொன்றும் ஜெப வீடாய் மாற்றும். ஆராதனைகள் எல்லாம் ஆசீர்வதிச்ச கருவிக்கு ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தாவே செய்து கொடுத்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதிச்ச கருவிக்கு ஸ்தோத்திரம். கூடிய நல்ல தெய்வங்களை ஆசீர்வதிச்ச கருவிக்கு ஸ்தோத்திரம். அவர் ஆராய்ச்சி ஆராதனைகளை கவனிச்சு கொண்டிருந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். புதிய நாயக்கத்து வருகிறார் கர்த்தாவே. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவை வாய்ந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக அவருடைய பரிசுத்த ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா நன்மையான கிருபையை காத்து ஒளிப்பட்டு கிருபைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் தேசத்தில் இந்த கொரோனா வியாதியை சீக்கிரமாய் மாற்றி தேவர்கள் சுகமடைந்து குணமடைந்து இயேசுவை ஆராதிக்க சாட்சிகளாய் மாற எழுப்பதில் நாட்களே எங்களுக்காக எங்கள் தேசத்தில் எங்கள் இந்தியா தேசத்தில் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு போதவர்களோடு கூட இருக்கட்டும். போக்கிற எல்லாம் கூட ஆசீர்வதிச்சு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற കേട്ട കാര്യങ്ങൾ അനത്തോടും കുടുംബങ്ങൾ അനത്തോടും കൂടി വന്ന ദൈവപിള്ളകളാകെ നാം അനവരോടും ഉലകത്തിൽ അനേകം പരിശ്രമങ്ങളോടും എടുത്താൽ കാണിക്കോടി പോലും കാലങ്ങളിൽ மகனேசு வாழ்க வாழ்க அதிசயமானவர் வாழ்க